வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு கீதம் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சி கடற்கரை சாலை லே கஃபே உணவகம் அருகே நடைபெற்றது. தேர்தல் கீதத்தை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டார். கல்லூரி மாணவ மாணவிகளின் பங்களிப்புடன் தயாரிக்கப்பட்ட இந்த கீதம் 100% வாக்களிப்பு, கண்ணியமான வாக்களிப்பு போன்ற முக்கிய விழிப்புணர்வு கருத்துக்களை மையமாக கொண்டதாகும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களை கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர் வரவேற்று உரையாற்றினார். தொடர்ந்து வாழ்த்துரை வழங்கிய மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன், இந்த கீதம் ஆழமான சமூக பொறுப்புணர்வை எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டு தயாரிப்பில் ஈடுபட்ட அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். மேலும் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டனர். முன்னதாக கல்லூரி மாணவர்கள் நடத்திய நடன நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. நிகழ்ச்சியை சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி மற்றும் வட்டாட்சியர் சாந்தி ஒருங்கிணைத்தனர். வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவு சார்பில் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் நேயம் மக்கள் கழகம் சார்பில் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நீரு என்கின்ற குப்புசாமியின் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி, எதிர்கால அரசியல் திட்டங்கள் மற்றும் தொகுதி சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் கலந்து கொண்ட நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர்கள் மற்றும் இளைஞர்கள் தங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை முன்வைத்தனர். மேலும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர் மற்றும் இளைஞர்கள் பலர் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். செய்ய வேண்டியதே இல்லை. ஆனா நம்ம அவர் என்னென்ன செஞ்சிருக்கிறாரோ அதை மக்களுக்கு புரிய வைக்கணும். எல்லாருக்கும் ரெட் கார்டையும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுத்துட்டாரு. கணவனால் கைவிடப்பட்டவங்களுக்கு எந்த மகளிரும் எந்த ஆபீஸுக்கு போயும் கையெழுத்து வாங்குற மாதிரி நிலைமை நம்ம நேரம் ஆபீஸ்ல கிடையவே கிடையாது. ஒரு அப்ளிகேஷனுக்கும் அவர் தனித்தனியா ஆள் போட்டு மகளிரை அலைக்கழிக்காம ஒரு வேலையும் செஞ்சிருக்காரு. ஆனா எந்த எம்எல்ஏ ஆபீஸுக்கும் யாருமே இந்த மாதிரி வேலையை செஞ்சதே கிடையாது. அது உள்ளப்பட்ட தொகுதியில மட்டும் அவர் எந்த வேலையும் செய்யல. ஆனா பாண்டிச்சேரி ஃபுல்லாவே எந்த பிரச்சனையா இருந்தாலும் கரண்ட் பில்லுக்கு அதிகமாச்சா, தண்ணி கடலாம் வருதா, மக்கள் சண்டை போட்டுக்கிறாங்களா, எங்க பார்த்தாலும் நேரம் தான் முன்னாடி நிற்பாரு. வேற எந்த எம்எல்ஏவும் போக மாட்டாரு. உடலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரு ஒரு 3 பேர்ல கேஸை போட்டு இன்னைக்கு வழக்கு, அதுக்கு வழக்கு. இதெல்லாம் அந்த மதுரை சைடில் தான் எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி ஒரு ஜாதி மோதல், வன்முறை, இதெல்லாம் நம்ம ஊரில் இல்லாத ஒரு செய்தியை இப்போ கட்ட வைக்க கொடுக்குறாங்க. ஏன்னா சூழ்ச்சி மக்களை பிரிச்சு வேட்பாளராக சொல்லக்கூடியவர் இதை செய்கிறாரு. நாங்கள் பேரெல்லாம் கூட சொல்ல, நீங்களே சொல்லிட்டீங்க. அவருக்கு ரேஷன் கார்டு யார் வாங்கி கொடுத்தது, அவர் பாஸ்போர்ட் என் நண்பர்கள்லாம் தெரியும். என் நம்பர்லாம் உட்காந்துக்கிறாரு சார், மணி உட்காந்துக்கிறாரு, சுந்தர் உட்காந்துக்கிறாரு, மற்றவங்களாம் தெரியும், சாய்நாதன் தெரியும். இதெல்லாம் யாருக்கிட்ட யாரால வளர்ந்தவங்கன்னு தெரியும். இருந்தாலும் பினாமி அரசியல் பண்ற ஒரு நபர், இப்படிப்பட்ட நபர்களை வச்சுன்னு நம்ம உருளைப்பேட்டையில் ஒரு பினாமி அரசியல் பண்ணினுக்கிறாங்க. அதனால இந்த பினாமி அரசியலை பற்றி நம்ம கவலைப்பட தேவை. புதுச்சேரி மாவட்ட தேர்தல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் மாதிரி நடத்தை விதிகள் அமலில் உள்ளன. இதனைத் தொடர்ந்து மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் புதுவை மாநில எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள காலாப்பட்டு சோதனை சாவடியை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அங்கு நடைபெற்று வந்த வாகன சோதனை பணிகளை நேரில் கண்காணித்து அதிகாரிகளுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் மற்றும் உத்தரவுகளை வழங்கினார். மேலும் சோதனை சாவடியில் வைக்கப்பட்டிருந்த ஆவணங்கள், கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட வசதிகளையும் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அனைத்து குழுக்களும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. மேலும் வாகன சோதனைகள் மேற்கொள்ளும் போது அவை கட்டாயமாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்றும், பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு எந்தவித சிரமமும் ஏற்படாத வகையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது.
அதிகாரிகள் தேர்தல் பணிகளில் முழு பொறுப்புணர்வுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் என்றும் சோதனை சாவடியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் மாவட்ட தேர்தல் அதிகாரி ஆய்வு செய்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் நேயம் மக்கள் கழக வேட்பாளர் விநாயகம் முத்துலிங்கம்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தில் நேயம் மக்கள் கழக மகளிர் அணி தலைவி வசந்தி நேரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். அப்போது முத்துலிங்கம்பேட்டை மற்றும் பாரிநகர் பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் கடந்த 15 ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்களால் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் தாங்கள் வெற்றி பெற்றால் தங்கள் பகுதிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதற்கு பதிலளித்த வேட்பாளர் விநாயகம் தாம் தேர்தலில் வெற்றி பெற்றால் தொகுதியின் அனைத்து அடிப்படை பிரச்சினைகளையும் தீர்த்து வைப்பேன் என உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் அன்பழகன், மணிமாறன், ராஜராஜன், புகழ், கிருஷ்ணன், கார்த்தி, நீலகண்டன், வேலு சங்கர், புதுப்பேட்டை கணேஷ், ஆனந்த், கரண், பாலாஜி, குணா, கௌதம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் மகளிர் அணியை சேர்ந்த சுபா, கீதா, சத்யா, சிவகாமி, ஜெயா, ரஞ்சிதம், சித்ரா, வனஜா மற்றும் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் சண்முகா நகரை சேர்ந்த லட்சுமி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள தனியார் பள்ளியின் நிர்வாகியாக பணியாற்றி வருகிறார். இவர் பள்ளியில் உள்ள லாக்கரில் சுமார் 12.5 பவுன் தங்க நகைகள் மற்றும் 500 கிராம் வெள்ளிப் பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி இரவு அடையாளம் தெரியாத நபர் பள்ளியின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து லாக்கரை உடைத்து நகைகளை திருடி சென்றதாக தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பள்ளியின் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் சுமார் 70 வயது நபர் ஒருவர் இரவு நேரத்தில் அப்பகுதியில் சுற்றித் திரியும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. மேலும் விசாரணையில் அந்த நபர் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மீன்சுருட்டி பகுதியை சேர்ந்த பிரபல கொள்ளையன் ரவிக்குமார் என்பதும் அவர் மீது 50க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் மீன்சுருட்டி சென்று ரவிக்குமாரை கைது செய்தனர். அவர் மறைத்து வைத்திருந்த 12.5 பவுன் தங்க நகைகள் மற்றும் 500 கிராம் வெள்ளிப் பொருட்களையும் போலீசார் மீட்டனர். கைதான ரவிக்குமார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் துரிதமாக செயல்பட்ட தனிப்படை போலீசாரை டிஐஜி சத்யசுந்தரம், போலீஸ் சூப்பரண்ட்கள் கலைவாணன், வம்சிதர் ரெட்டி மற்றும் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் ஆகியோர் பாராட்டினர். அண்ட் இதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா தான் நம்ம எஸ்எஸ்பி கலைவாணன் சார், டிஐஜி சத்யசுந்தரம் சார் அவரோட கைடன்ஸு டைரக்ஷன்ஸு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் எல்லா சப்போர்ட்டு போலீஸ் அதிகாரிகளோட சப்போர்ட்டுக்கு ப்ளஸ் இந்த போலீஸ் டீமோட எஃபர்ட்ஸுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அண்ட் ஒழுக ரவிக்குமார் பார்த்தா இவர் 68 வயசு, இவருக்கு 50 கேசஸ் இருக்குது. 50 அபோவ் கேசஸ் எல்லாமே ஹவுஸ் பிரேக்கிங், திருடு கேசஸ் தான். இவர் ஜெயிலுக்கு போகிறது, திருப்பி அவர் ரிஃபார்ம் ஆகாமல் திருப்பி இந்த இம்மிடியட்டாக அஃபென்ஸ் பண்ணுறது, இந்த வேலை தான் இருக்காங்க. ஸோ இவர் ரிப்பீட்டடாக நம்ம செக்யூர் பண்ணுறது, எல்லாமே கேசஸ் போடுறது, தமிழ்நாடு போலீஸ் ப்ளஸ் நம்ம போடுறது, திருப்பி ஜெயிலுக்கு அனுப்புறது, திருப்பி சேம் அஃபென்ஸ் ஈடுபட்டது இருக்குது. ஸோ அதனால் இந்த தடவை கேஸ்க்கு ஸ்ட்ராங்காக நாங்களும் கோர்ட்டில் ரிப்ரசென்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனையில் ஜிப்மர் ஓபிசி ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் 10ஆம் ஆண்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாம் சங்கத்தின் கௌரவ தலைவர் அர்ஜுனன் மற்றும் தொடர்பு அதிகாரி டாக்டர் ராஜேஷ் நாச்சியப்பா கணேஷ் தலைமையில் ஜிப்மர் இரத்த வங்கியில் நடைபெற்றது. இதில் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். நிகழ்ச்சியில் சங்க தலைவர் வேலு, அமைப்பு செயலாளர் அண்ணாமலை, பொதுச் செயலாளர் சாந்தி செல்வம், பொருளாளர் செல்வமணி, துணைத் தலைவர்கள் சுதாகர் மற்றும் பெருமாள் ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் அலுவலக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான ஊழியர்கள் இரத்த தானம் செய்தனர்.
புதுச்சேரி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காமராஜர் நகர் தொகுதியில் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெனின் துரை வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து தேர்தல் பணிக்குழு கூட்டம் கடந்த மார்ச் 17ஆம் தேதி நடைபெற்றது. கூட்டத்திற்கு கட்சியின் மாநில குழு உறுப்பினர் முத்து தலைமை தாங்கினார். கல்வி வட்ட ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் தமிழொலி வரவேற்புரையாற்றினார். கூட்டத்தில் ஏஐடியூசி மாநில செயலாளர் சிவக்குமார், ரெயின்போ நகர் நலவாழ்வு சங்க தலைவர் சண்முகம், வழக்கறிஞர்கள் ரத்தினம், சந்திரமோகன், கவிஞர் குமரவேலு, தவமணி நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க தலைவர் ரகுபதி, காமராஜர் இளைஞர் நற்பணி மன்ற தலைவர் ரவி, மணிமாறன், வழக்கறிஞர் ஆறுமுகம், கணேஷ், கந்தசாமி, சத்யா, சாமிக்கண்ணு, ஆட்டோ சங்க தலைவர் ராபர்ட், நடைபாதை வியாபாரி சங்க தலைவர் சீனு, அகில இந்திய ஜனநாயக மாணவர் சங்க தலைவர் சுதாகர், சமூக ஆர்வலர் மலர்வாணி, மாணவர் சங்க தலைவர் திவ்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக வேட்பாளர் வழக்கறிஞர் லெனின் துரை நன்றி உரையாற்றினார். மேலும் வரும் 20/3/26 அன்று ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டது. கூட்டத்தில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். காரைக்கால் கோட்டுச்சேரியை சேர்ந்த மணிகண்டன் தனது குடும்பத்தினருடன் காமராஜர் சாலையில் காரில் சென்று கொண்டிருந்த போது பெட்ரோல் பங்க் மற்றும் கேஸ் குடோன் அருகே காரில் திடீரென புகை எழுந்தது. உடனே எச்சரிக்கையுடன் காரை நிறுத்தி குடும்பத்தினருடன் வெளியேறிய நிலையில் காரின் முன்பகுதி தீப்பற்றி எரிந்தது. அருகில் இருந்தவர்கள் மற்றும் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் தீயை அணைக்க முயன்றனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டு தீ பரவாமல் கட்டுப்படுத்தினர். இதில் காரின் உட்பகுதி முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. மணிகண்டன் தன்னுடைய சாதுரியத்தால் காரில் இருந்த மூவரும் உயிர் தப்பினர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெட்ரோல் வாங்க. ஆமா ஆமா புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் உள்ள அமைதி நகர் மற்றும் சிவசக்தி நகர் பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் செயலிழந்துள்ள போலீஸ் பூத்துகளை மீண்டும் திறக்க வேண்டும் என புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து கட்சியின் தமிழ்நாடு மாநில உறுப்பினர் பாஸ்கர் முத்து வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், லாஸ்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கருவடிக்குப்பம், ஈசிஆர் சாலையில் உள்ள போலீஸ் பூத் மற்றும் கிருஷ்ணா நகர் சாலையில் அமைந்துள்ள போலீஸ் பூத் ஆகியவை
பல ஆண்டுகளாக செயல்படாமல் பழுதடைந்த நிலையில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கடந்த காலங்களில் இடதுசாரி இயக்கங்கள் மற்றும் ஜனநாயக அமைப்புகள் நீண்ட நாட்கள் போராட்டம் நடத்தியதன் விளைவாக சாமிப்பிள்ளை தோட்டம், லலித் நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதிகளில் புதிய போலீஸ் பூத்துகள் அமைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதிகளில் சாலை விபத்துகள் மற்றும் சமூக குற்றங்களை தடுக்கும் வகையில் இந்த போலீஸ் பூத்துகளை பொதுமக்கள் நலனுக்காக மீண்டும் முழு நேரமும் செயல்படுத்த மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புரட்சிகர சோஷலிஸ்ட் கட்சி புதுவை மாநில குழு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அவசர ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமை தாங்கினார். இதில் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன், துணைத் தலைவர் நித்யானந்தம், மாநில செயலாளர்கள் ரவிக்குமார், மோகனசுந்தரம், பரந்தாமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் தொகுதி பொறுப்பாளர்கள் குமார், தில்லிபாபு, முருகையன், தனஞ்சயன், மீனவரணி தலைவர் இதயச்சந்திரன், ஆனந்தன், கலியபெருமாள், அபிலாஷ் மற்றும் பல நிர்வாகிகள், அணித் தலைவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிடுவது குறித்த கூட்டத்தில் தீவிரமான விவாதம் நடைபெற்றது. ஒரு பிரிவினர் தேர்தலில் நேரடியாக போட்டியிட்டு கட்சியின் வலிமையை மக்களிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். மற்றொரு பிரிவினர் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் தீர்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும் என கருத்து தெரிவித்தனர். மேலும் முதன்முறையாக உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்று கட்சியின் ஆதரவை உறுதிப்படுத்திய பின் சட்டமன்ற தேர்தலில் இறங்க வேண்டும் என்ற கருத்தும் வலுவாக முன்வைக்கப்பட்டது. நீண்ட நேர ஆலோசனைக்கு பிறகு தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இறுதி முடிவு இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டது. இந்த முடிவை பத்திரிகையாளர் சந்திப்பில் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் அறிவிப்பார் என்றும் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் அமைந்துள்ள ரீஜனல் பெர்ஃபெக்ட் மேல்நிலைப் பள்ளியில் மழலையர் வகுப்பு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் ராஜசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் மழலையர் வகுப்பு மாணவர்கள் பட்டமளிப்பு ஆடைகளை அணிந்து கலந்து கொண்டது விழாவிற்கு சிறப்பு சேர்த்தது. தொடர்ந்து தாளாளர் ராஜசேகரன் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர்கள் வாழ்க்கையில் மேலும் முன்னேற வாழ்த்தினார். பட்டங்களை பெற்ற மழலையர்கள் தங்களது வருங்கால லட்சியங்களை பகிர்ந்து கொண்டது அனைவரையும் கவர்ந்தது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் நோயலா ஜெபஸ்டின், துணை முதல்வர்கள், ஆசிரியர்கள், திரளான பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே கணுவாப்பேட்டை புதுநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் 47ஆம் ஆண்டு மகோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் இரவு அம்மன் மின் அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விழாவின் முக்கிய நிகழ்வாக நிசானி வதம் மற்றும் மயான கொள்ளை நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் அம்மன் நிசானி வதம் செய்து பாரம்பரிய முறையில் அலங்கரிக்கப்பட்ட வீதி உலா நடைபெற்றது. மேலும் பாவாடை ராயன், வீரபத்திரன், பூதகாளி, காட்டேரி, குரத்தி, வல்லாளன் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களில் பக்தர்கள் கலந்து கொண்டு மயானம் சென்று வழிபட்டு நிகழ்வில் ஈடுபட்டனர். மயான கொள்ளை நிகழ்ச்சியின் போது பக்தர்கள் சில்லறை நாணயங்கள், தங்கள் வயல்களில் விளைந்த காய்கறிகள், பிஸ்கெட், சாக்லேட் உள்ளிட்ட பொருட்களை எடுத்து சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் புதுநகர் கணுவாப்பேட்டை கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.